ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரைடேவோட மினி விலாக் தான். எப்பயும் போல் நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ரொட்டீன் ஒர்க்கு. ஆனால் நான் வந்து இப்போலாம் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறேன். ஸோ அம்மா இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க, கூடவே வந்து சமையல் வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் போய் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். அப்புறம் காய்கறி வந்து கொஞ்சம் தீர்ந்து போயிடுது. மெயினாக வந்து வெங்காயம் காலியாக இருந்தது. ஃப்ரூட்ஸில் வந்து பைனாப்பிள் பப்பாயா காலியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சமாக வந்து இந்த வேர்க்கடலை வந்து பச்சை கடலை கிடச்சிருந்தது, அதையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. அதில் வெளியே போயிட்டு ரிட்டன் வரப்பையும் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலான்ற பிளானில் தான் போயிருந்தோம். நாங்கள் வெளியே போன வேலை வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்ல வேலை அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருந்தது. ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டிய ஆப்ஷன் இருந்தது. ஒரு 10:30 அந்த மாதிரி வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஆளை வந்து வர வச்சுருந்தோம். ஸோ ஏன்னா தேர்ஸ்டே நைட் வந்து ஒரு வாஷ் முடிச்சுட்டு காலையில் ஃப்ரைடே காலையில் வந்து வாஷிங் மிஷின் ரன்னே ஆகலை. ஏன்னா தண்ணி எடுத்துக்கல இன்புட்டு. ஸோ பிரச்சனையாக இருந்தது. எனக்கு வந்து என்னோடய வீட்டில் டெய்லி வந்து ரொட்டீனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா லாண்ட்ரி. ஸோ லாண்ட்ரி வந்து ரெகுலராக போகும். அதே மாதிரி குழந்தைங்க இருக்க வீட்டில் ஸோ ரொம்ப ரெகுலராக வந்து நான் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்த பிறகு மறுபடியும் ஒரு தடவை 11 o'clock வாஷிங் மிஷின் வந்து லாண்ட்ரி வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகி போச்சு. பை பாய், டேக் கேர்.